வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரீசெண்டாக வெளிவந்த ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஒய்ஃப். சித்தார்த் ராமசாமி இராவதி டைரக்ஷனில் வெளிவந்த இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமணி வந்து மெயின் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பத் அவர்கள் வந்து இன்னொரு மெயின் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ இதோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தா இவங்க ஒரு லாயரு, இவங்க வந்து ஒரு கேஸ் வந்து வாதாடுற மாதிரியான சீன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாமணியோட ஹஸ்பண்டான சம்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருப்பாங்க. ஸோ அவருக்காக தான் இதை வாதாடுற மாதிரி தெரிகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் கூட அந்த வெப் சீரிஸில் வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தவொடனே ஓகே, இவங்க வந்து லாயராக இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளவும் முயற்சிகள் எடுப்பாங்க பொழுது இந்த வெப் சீரிஸு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வெப் சீரிஸ் போய் பார்த்தேன். பட் ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, கிரிமினல் ஜஸ்டிஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் யாராவது தப்பு பண்ணவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து மாதவ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு ரோல் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான தாக்கத்தை வந்து பண்ணியிருப்பாரு அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ். அதனால தான் சீசன் 4 வரைக்கும் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. சீசன் 5 வரும், சீசன் 6 போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் வந்து காமிச்சதே வந்து ஒரு சூப்பராக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு எபிசோடு இருக்குது. பட் ஆனால் மற்ற எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வேற கேஸில் வந்து அவங்க வந்து லாயராக இருந்து வாதாடுற சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதையை வந்து எடுத்துகிட்டு போனது வந்து செம்மையாக இருந்தது. ஸோ முழுக்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டுக்காக வாதாடி கடைசியில் அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றினாங்களா இல்லையான்னு காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணாமல் மற்ற சில விஷயங்களும் இதில் பண்ணதுனால கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆரி ப்ரோவும் இந்த படத்தில் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து இருந்திருக்காரு. ஆரியோட என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த லாயர் அசோசியேஷன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட கேங்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு டீமு. ஸோ இவங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமணியை வந்து வேலை செய்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் ரன் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வேணுன்றதுக்காக அங்கே ஆரிக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. கேட்டவொடனே ஆரும் வந்து நீங்கள் எங்கள் ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது சில கேசஸ் வரும். அந்த கேசஸ் தான் இவங்க வாதாடுறது தான் சில எபிசோட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காதல், அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியாமணியோட முன்னாள் காதலாக இருக்காரு. கிட்டத்தட்ட கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பாரு. ஆனால் பிரியாமணி வந்து பார்த்தீங்கன்னா சம்பத் கூட கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஃபேமிலியும் ரன் பண்ணணும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டையும் காப்பாற்றணும். இதுக்கு நடுவில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு முக்கிய புள்ளி, ஒரு முக்கிய பிரமுகர். அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்களால் வந்து ரொம்ப மன உடைச்சலில் இருப்பார். அவர் மட்டும் இல்லை, அவரால் அவங்க ஃபேமிலியே வந்து மன உடைச்சலில் இருக்கும். ஏன்னா டிவி நியூஸ்ன்னு போட்டு கிழிச்சிருப்பாங்க சில விஷயத்துக்காக அவரை. ஸோ அதனால அதுலேருந்து வெளில வரதுக்கு பிரியாமணி எப்படிலாம் போராடுறாங்க அப்படின்றதான் முழுக்க இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 5 ஆவரேஜாக தான் தர முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் மாரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனதுனால எனக்கு மேபி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது. தவிர்த்து மற்றபடி வெப் சீரிஸை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா 6 எபிசோடுமே வந்து முகம் சொல்லிக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போச்சான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போல. பட் 6 எபிசோடு பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனதுக்காக இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான்.